வினோத்குமார் மறைமலை நகர்லேருந்து கேட்டிருக்காரு. எனக்கு கிரெடிட் ஸ்கோர் சுமார் 650 தான் உள்ளது. இந்த நிலையில் தனிநபர் கடன் கிடைக்க வாய்ப்புள்ளதா? கடனுக்கான வட்டி விகிதம் எவ்வளவாக இருக்கும்? அதாவது கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்லாம் பேசுகிறோம். ஸோ இவர் 650 தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. உங்களுடைய பதில் சார்? கண்டிப்பாக சிபில் ஸ்கோர் வந்து கம்மி தாங்க. 650ங்கிறது கம்மி தான். பேங்கிங் செக்டாரில் கிடைக்கிறது கஷ்டம் லோனு. ஹி ஹாஸ் டு ட்ரை வித் NBFC, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் தான் நீங்கள் இவரை ட்ரை பண்ணணும். இவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 16 to 25% வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஆனால் இவரோட சிபில் ஸ்கோரை ஏற்றுறதுக்கு உண்டான வேலைகளை என்ன பண்ணணும் சார்? கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஏன்னா கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து டெஃபினட்டாக வந்து சிபில் ஸ்கோர் டக்குன்னு ஜம்ப் ஆகும். ஓகே. ஸோ வாங்குற லோனை கரெக்டாக அடைக்க ஆரம்பிக்கணும் இனிமேல்ட்டு. ஸோ ஃபினான்ஷியல் பிஹேவியர் இஸ் கெட்டிங் ட்ராக்ட் நவ். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் செலவுகள் எப்படி பண்ணுறீங்கிறத பார்க்குறாங்க. தேர்டு வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் குறையறதுக்கும் லோன் வந்து அப்ரூவல் ஆகாமல் போகிறதுக்கும் ஆன்லைனில் வந்து கேம்பிளிங் பண்ணுற கேம்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாமே அந்த கிரெடிட் மேனேஜர் வாட்ச் பண்ணுறாங்க. ஓகே. இதெல்லாம் இருந்ததுன்னா இங்கேருந்து பணத்தை வாங்கி அங்கே விடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் பணம் லூஸ் ஆகிற ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இவரோட கிரெடிட் ஸ்கோர் பெட்டராகவும் இருக்கும். ப்ளஸ் ஹி வில் ஆல்சோ பிகம் ப்ராஸ்பரஸ் அண்ட் நாளைக்கு லோனே வாங்கணுங்கிற அவசியமும் இருக்காது. சூப்பர் சார். நீங்கள் சொன்ன மாதிரி வினோத்குமார் வந்து இப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் அதிக வட்டி விகிதத்தில் கடன் வாங்குறதுக்கு கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்தாருன்னா நேஷனலைஸ் பேங்க்லயே வாங்கலாம். டெஃபினட்டா அப்படிங்கிற எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் பேங்க்ஸ் இவருக்கு பின்னாடி வருவாங்க லோன் கொடுக்குறேன்னு சொல்லி. ஒன்ஸ் 800 தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி பீப்புள் ஆர் வெரி வெரி லெஸ். 800க்கு மேல 825 மேல சிபில் ஸ்கோர் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பிளஸ் இப்போ சிபில் ஸ்கோர் வந்து நிறைய கம்பெனிஸ்லயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்திக். வேலைக்கு எடுக்கும் போதே அவங்களோட கிரெடிட் ஹிஸ்டரியை செக் பண்றாங்க. ஓகே. அவரோட ஃபினான்ஷியல் பிஹேவியரை பாக்குறதுக்காக. அதனால நிறைய வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸே. ஸோ அதனால வந்து அந்த லெவல் வரைக்கும் வந்து இந்த கிரெடிட் ஸ்கோர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சூப்பர் சார். நாட் ஒன்லி ஃபார் லோன்ஸ், ஈவன் ஃபார் இஸ் ப்ரொஃபஷனல் கேரியர் ஆஸ் வெல். ஓகே சார்.